இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். மேசத்தில் கேது, சிம்மத்தில் சுக்கிரன் சூரியன், கன்னியில் புதன், துலாத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் குரு, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி. இங்கு சனி வக்கிரமாக இருக்கின்றார். ஜாதகர் சுக்கிர ஹோரையில் வருகின்றார். ஹோராநாதனாக நாங்கள் இங்கு சுக்கிரனை எடுக்கின்றோம். சுக்கிரன் சிம்மத்தில் 21 டிகிரியில் இருக்கின்றார். சூரியன் 17 டிகிரியில் இருக்கின்றார். சந்திரன் 18 டிகிரியில் இருக்கின்றார். இங்கு அதாவது சந்திரன் தனுசில் இருக்கின்றார். இங்கு கிழக்கு ராசிகளில் சிம்மமும் தனுசும் அடங்குகிறது. ஹோராநாதனாக இங்கு இருப்பவர் சுக்கிரன். அவர் சந்திரனை கடந்திருக்கின்றார். அதாவது சந்திரன் 18 டிகிரி, சுக்கிரன் 21 டிகிரி. எனவே வந்திருப்பவர் நிதி சம்பந்தமான கேள்வி கேட்க வந்திருக்கின்றார். அது நிதி சம்பந்தமான அனுகூலங்கள் அல்லது இழப்புகள் சம்பந்தமாக கேட்க வந்திருக்கின்றார். நிதி இழப்புகள் சம்பந்தமாக கேட்க வந்திருக்கிறார் என்று சொல்லலாம். திசைகளின்படி பார்க்கும்போது சந்திரனுக்கு அடுத்து புதன் இருக்கின்றார். எனவே வணிக மேம்பாடுகளுக்காக தனது சொந்த நண்பர்களின் ஆதரவை இந்த ஜாதகர் எதிர்பார்க்கின்றார். சுக்கிரனுக்கு 5 சந்திரன் இருக்கின்றார். இது இந்த ஜாதகர் வசிக்கின்ற இடம் அல்லது வணிக இடம் தொடர்பாக சில மாற்றங்களை செய்ய வேண்டிய அறிகுறியாகும். சுக்கிரன் 7ல் சனியின் பார்வையில் இருப்பது தொழில் கர்மா தொடர்பான கேள்வியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கு 9 செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் ராகுவிற்கு 5ல் சனி இருக்கின்றார். எனவே இவரது தொழில் சில்லு சக்கரம் தொடர்பானதாக இருக்கும். இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான தொழிலாக இருக்கும் என்று சொல்லலாம். என்றால் செவ்வாய் ராகுவோடு நேரடியாக கேதுவும் தொடர்படுகிறது. சனி கேதுவுக்கு 3லும் சந்திரனுக்கு 3லும் இருக்கின்றார். எனவே இவர் ஆலோசனைக்காக வருகின்ற காலகட்டத்தில் இவருக்கு சில நிதி இழப்புகள் ஏற்படுவதை இது காட்டுகிறது. சனி வக்கிர நிலையில் இருக்கின்றார். மகரத்தோடும் அவர் தொடர்படுகின்றார். அதனால் சனி சுக்கிரனின் நேரடியான அம்சத்தை கொண்டிருக்கின்றார். அதாவது சனி சுக்கிரன் நேரடி அம்சத்தை அவர் கொண்டிருக்கின்றார். இதே அமைப்பில் மற்றொருவர் ஆலோசனைக்காக வருகின்றார் சனி ஹோரையில். அப்ப ஹோராநாதனாக நாங்கள் இங்கு சனி எடுத்தால் திசைகளின்படி பார்த்தால் சூரியனுக்கு 2ல் சந்திரன் இருக்கின்றார். சந்திரனுக்கு 2ல் சுக்கிரன் இருக்கின்றார். எனவே இவர் வியாபாரம் அவரது நிதி பற்றி கேள்வி கேட்க நம்மிடம் வந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். மேசத்தில் கேது, ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன், சிம்மத்தில் செவ்வாய், துலாத்தில் ராகு, விருச்சிகத்தில் குரு, தனுசில் சந்திரன், மீனத்தில் சனி. இந்த கோச்சாரத்தில் 2 பெண்கள் ஆலோசனைக்காக வருகின்றனர். முதல் வரும் பெண் சனி ஹோரையில் வருகின்றார். சனிக்கு 2ல் கேது இருக்கிறது. இந்த கேதுவுக்கு 9ல் செவ்வாய் இருக்கிறது. அதே நேரம் கேதுவோடு சந்திரனும் திரிகோண ரீதியாக தொடர்படுகிறது. ஆகவே இங்கு கேது + செவ்வாய் + சந்திரன் தொடர்பு வருகிறது. இந்த சேர்க்கை சனிக்கு 2ல் அமைகிறது. எனவே இவர் அவரது குடும்ப விவகாரங்களில் இருக்கும் சச்சரவுகளை பற்றி கேட்க வந்திருக்கின்றார். தொழிலில் ஏற்படும் சில தடைகள் குறித்தும் ஜாதகர் கேட்க வந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். இந்த ஆலோசனைக்காக வரும்போது சனியும் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். ரிஷபம் மீனத்துக்கு 3ஆம் ராசியாகும். ரிஷப ராசியின் தொடக்க புள்ளியில் சுக்கிரன் இருக்கின்றார். புதனும் சூரியனும் அடுத்தடுத்த புள்ளியில் இருக்கின்றனர். இங்கு புதன் வக்கிரமாக இருக்கின்றார். எனவே ஜாதகர் தொழில் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க ஏதும் வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று கேட்க வந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். சில செல்வங்களையும் வீடு சொத்துக்களையும் இந்த பெண் எதிர்பார்க்கின்றார். கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் இருக்கும் என்று சொல்லலாம். செவ்வாய் கணவன் மற்றும் சந்திரன் தந்திரத்தை குறிக்கிறது. கேது பிணைப்பை குறிக்கிறது. அதாவது இந்த பெண்ணின் கணவர் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்கிறார். அவரது செயல்கள் நியாயமாக இல்லை என்று சொல்லலாம். ரிஷபம் 3வது ராசி, தெற்கு ராசி. சனி வடக்கில் இருக்கிறது. சனிக்கு சுக்கிரன் மற்றும் புதனின் தொடர்பு இருக்கிறது. ஜாதகர் ஆலோசனைக்காக வரும்போது கேதுவின் பேச்சியும் இடம்பெறுகிறது.
இதை வைத்து அவதானிக்கும் போது ஜாதகரின் குடும்ப விவகாரங்களில் மேற்கண்ட பிரச்சனைகள் நிலவும் என்று சொல்லலாம். கேது பேச்சு மேஷ ராசியிலும் மீன ராசிக்கு அடுத்தபடியாகவும் உள்ளது. எனவே அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இது போன்ற சோதனைகள், கவலைகள், ஏமாற்றங்கள், அமைதியின்மை மற்றும் மகிழ்ச்சியற்ற தன்மையை ஜாதகர் சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அடுத்த பெண்ணும் இதே ஹோரையில் தான் வருகின்றார். முதல் பெண் வரும்போது சந்திரன் கேதுவுக்கு பின்னால் இருந்தார். இரண்டாவது நபர் வந்தபோது சந்திரன் கேதுவின் டிகிரியை கடந்து சுக்கிரன் அருகில் சென்று விட்டார். ஆகவே சுக்கிரன் சந்திரனுக்கு 2இல் இருக்கின்றார். எனவே அடுத்தடுத்த டிகிரிகளின்படி சந்திரன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் புதன் பிளஸ் சூரியன் மற்றும் இந்த கிரகங்கள் சனியிலிருந்து 3ஆவதாக உள்ளன. மற்றும் மேற்கூறிய சேர்க்கைகள் சந்திரன் மோசத்திலிருந்து வக்ரமாக உள்ள சுக்கிரனின் தொடர்பையும் பெறுகின்றன. இந்த கிரகங்கள் சனியில இருந்து 3ஆவதாக இருக்கின்றது. இந்த சேர்க்கை சந்திரன் மேசத்திலிருந்து வக்ரமாக உள்ள சுக்கிரனின் தொடர்பையும் பெறுகின்றார். இந்த சேர்க்கை சனிக்கு 3இல் இருக்கின்ற அதே நேரம் இந்த சேர்க்கைக்கு 11இல் சனி இருக்கிறது. இந்த பெண் கேட்க வந்தது செல்வம், சொத்து சம்பந்தமாக என்று தெரிகிறது. செல்வம், சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவையும் இங்கு தொடர்படுகின்ற சந்திரன் சுட்டி காட்டுகிறார். எனவே இரண்டாவதாக வந்த பெண்ணும் தனது கணவனின் சொத்துக்கள், அதன் மூலமாக தனக்கு கிடைக்க இருக்கின்ற நன்மைகள் பற்றி கேட்க வந்திருக்கிறார். எப்படி என்றால் செவ்வாய் கிழக்கில் இருக்கிறது. மேசமும் கிழக்கு ராசி. செவ்வாய் கணவரை குறிக்கின்றார். கிழக்கு ராசிக்கு 2இல் ரிஷபம் அமைந்துள்ளது. கேதுவின் கோச்சாரத்துக்கு பிறகு இந்த ஜாதகர் சில நன்மை தரும் காரணிகளை அனுபவிக்க இருக்கின்றார் என்று சொல்லலாம். இன்னும் 1.5 வருட காலத்துக்குள் இந்த சொந்தக்காரரின் எதிர்பார்ப்புக்கு, அதாவது இந்த ஜாதகியின் எதிர்பார்ப்புக்கு ஆதரவாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லலாம்.